சோ இந்த பிரச்சனை வந்ததும் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா எவ்வளவு மருந்து அடிச்சாலும் அது கண்ட்ரோல் ஆகாது. தற்காலிகமான தீர்வுகளை கொடுத்துக்கொண்டு முன்னோட்டு போவதை விட பூ மற்றும் காய் வைப்பது குறைந்து விடுகிறது. அதனால் முக்கியமாக என்ன ஆகக்கூடாதோ அது நடந்து விடுகிறது. வைரஸ் என்று சொல்லப்படுவது அனைவரையும் கவலை கொள்ளச் செய்யும் ஒரு பிரச்சனை. ஒரு நிரந்தரமான தீர்வை நாம் கண்டுகொள்ளும் போது அது நமக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். எல்லோருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கு நான் மிளகாய் செடியில், அதாவது சில்லி பிளான்ட்ல வைரஸ் என்று சொல்லப்படுவது அனைவரையும் கவலை கொள்ள செய்யும் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்த உடனேயே பலரும் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் எவ்வளவு மருந்துகள் அடித்தாலும் அது கட்டுப்பாட்டுக்கு வராது, பெரிய நஷ்டம் ஏற்படும். அதன் காரணமாக பயப்படுகிறார்கள். அறிகுறிகள் நமக்கு தென்படும் என்றால் இலைகள் சுருண்டு கொள்ளும், சின்னதாகிடும், செடியோட வளர்ச்சி நின்று விடுகிறது, பூ மற்றும் காய் செட்டிங் குறைந்து விடுகிறது. சோ மேஜரா என்ன ஆகக்கூடாதோ அது நடந்து விடுகிறது. சோ இதற்கு ரூட் காஸ் என்ன? ஒரு மூல காரணம் என்னவென்றால், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்காலிகமான தீர்வுகளை கொடுத்து கொண்டு முன்னோட்டு போவதை விட ஒரு நிரந்தரமான தீர்வை நாம் கண்டுகொள்ளும் போது அது நமக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். ஆக அதன் காரணமாக ரூட் காஸ் என்னவென்று நாம் ஆராயும் போது பெரும்பாலான விவசாயிகள் இதை வெறும் ஒயிட் ஃப்ளை பிரச்சனை என்று பார்க்கிறார்கள். அதாவது ஒரு ஃப்ளை இந்த வைரஸை கொண்டு வந்து சேர்ப்பது ஒரு பூச்சியான ஒயிட் ஃப்ளை, ஆக இதுதான் காரணம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் நிஜமான காரணம் வேர் மற்றும் மண்ணின் சரிவாகும். இந்த வேர்கள் சரியான முறையில் வளர்ச்சி அடையாமல் இருப்பதும் மண்ணில் பாதிப்படைந்திருப்பதும் தான் இதற்கு நிஜமான காரணமாகும். ஆக மண்ணில் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் மண்ணில் குறைந்து விடுகின்றன. வேர் மண்டலமானது பலவீனம் அடைந்து விடுகிறது. ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் லாக் ஆகி விடுகின்றன. மண் கடினமாகி விடுகிறது. மண்ணில் சரியாக காற்றோட்டம் இருக்காது. இந்த அதிகப்படியான ரசாயனங்களை பயன்படுத்துவதால் அங்கே அழுத்தம் அதிகரிக்கிறது, வேர் மண்டலத்தில் அழுத்தம் அதிகரிக்கிறது. இது ஒரு முக்கியமான மூல காரணமாகும். மேலும் விஞ்ஞான ரீதியாக ஒரு பகுப்பாய்வு செய்து கூற வேண்டும் என்றால், விஞ்ஞான ரீதியாக எந்த ஒரு மண்ணில் நுண்ணுயிரிகளின் செயல்பாடு குறைந்து போகுமா, வேர்கள் ஊட்டச்சத்துக்களை சரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் செடியின் இம்யூனிட்டி, எப்போது ஊட்டச்சத்துக்களை சரியாக எடுத்துக்கொள்ள முடியாதோ அப்போது இம்யூனிட்டி குறைகிறது செடிக்கு. சோ வைரஸ் மற்றும் செக்கிங் பெஸ்ட் தாக்குதலும் அதிகமாகிறது. அதாவது எப்போது இம்யூனிட்டி குறைகிறதோ பூச்சிகளை செடி கவர ஆரம்பிக்கிறது. அதனால் அந்த பிரச்சனை அதிகமாகிறது. ரிசர்ச் ட்ரையல்ஸ்ல சொல்லி இருக்கிறார்கள், மண்ணில் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி மற்றும் ரூட் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும் போது கிராப் வீரியம் அதிகரிக்கிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ இதை இப்படியே விட்டால் ஃபியூச்சர்ல என்ன ஆகலாம் என்று நாம் பார்த்தால் வைரஸ் வேகமாக பரவும். அதனால் என்டையர் பிளாட், அதாவது வளர்ச்சி குறையலாம், பூ உதிரலாம், ஃப்ரூட் செட்டிங் குறையலாம். சோ மகசூல் 30ல இருந்து 70% வரை குறையலாம். ஆகவே ரசாயன உரங்களை போட்டாலும் கூட அது சரியாக ரெஸ்பான்ஸ் செய்யாது. சோ இது அடுத்த சீசன்ல பார்க்க போனால் ரொம்ப பலவீனமாகும். இப்படி போக போக மண் இன்னும் பலவீனமாகி பயிர் இன்னும் அதிகமான பிரச்சனைக்கு ஆளாகும். ஓகே, இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது, அதாவது அங்கே உருவாகி இருக்கும்போது இதை நாம் எப்படி பர்மனண்டா சரி செய்து கொள்வது என்று நாம் பார்த்தால் மிகவும் சிம்பிள். இந்த மண் என்ன, உயிரற்ற நிலைக்கு சென்று இந்த எல்லா பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த மண்ணை உயிரோட்டம் உள்ளதாக மாற்ற வேண்டும், அல்லது சாயில் ரீஜெனரேஷன் செய்ய வேண்டும். சோ சாயில் ரீஜெனரேஷன் செய்ய வேண்டுமானால் இன்று டாக்டர் சாயில் பயோ இன்புட்ஸ் மூலம் சாயில் ரீஜெனரேஷன் என்பது ஒரு சாதனையாகி உள்ளது. சோ மண்ணில் போட்ட உடனேயே 15ல இருந்து 20 நாட்களுக்குள் சாயில் ஃபுட் வேவ் பூஸ்ட் ஆகிறது. மண்ணில் நன்மை செய்யும் உயிரினங்கள் உருவாகும். சோ மண்ணை லூஸ் செய்யும், ஏரேஷன் நன்றாக நடக்கும், வேர்களை வளர்ச்சி அடைய செய்யும், ஊட்டச்சத்துக்களை அன்லாக் செய்து வேர்களுக்கு கிடைக்கும்படி செய்து, சோ அந்த பயிரில் அந்த நோய் பிரச்சனைகளை கட்டுப்படுத்துகிறது.
சோ அடுத்த பயிர்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் ஒரு கண்ட்ரோல் செய்து சிறப்பாக விளையும்படி செய்கிறது. சோ எல்லோரும் தயவு செய்து இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலம் அந்த மண்ணை ரீஜெனரேட் செய்வதன் மூலம் உங்கள் பயிர்களை சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.